உங்கள் கல்யாணத்தில் நீங்கள் ப்ரையாரிட்டியில் வைக்க வேண்டிய 10 விஷயம் என்னென்னு சொல்லட்டுமா? நம்பர் 10, வென்யூ புக்கிங். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிக்கோங்க. இது இருக்கிறது என்னமோ டாப் 10 இடத்துல தான், ஆனால் நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது வென்யூ புக்கிங் தான். நம்பர் 9, இன்விடேஷன். கரெக்டான டைமில் பிரிண்ட் பண்ணி கரெக்டான டைமில் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் முக்கியமாக உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலி சைட் இருக்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கும் நேர்லேயே போய் இன்வைட் பண்ணுங்கள். நம்பர் 8, எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டுங்க. என்ன தான் பார்த்து செலவு பண்ணாலும் ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு கண்டிப்பாக துண்டு விழுகும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எங்கேயும் போய் வெளியே அலையாமல் இருக்கணும்னா நமக்கு எக்ஸ்ட்ரா பட்ஜெட் கம்பல்சரி வேணுங்க. நம்பர் 7, அக்காமடேஷனுங்க. நம்ம இன்விடேஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும் போதே நமக்கு தெரியும் யாரெல்லாம் தூரத்துலேருந்து வரவங்க, ஸ்டே பண்ணுற மாதிரி வரவங்கன்னு சொல்லி. அப்படி இருக்கவங்களால லிஸ்ட் எடுத்து முன்னாடியே அக்காமடேஷன் பார்த்து கரெக்டாக ரெடி பண்ணி வச்சிடணும். ஏன்னா நம்ம விசேஷத்துக்கு வரவங்கள நம்ம தானங்க பார்த்துக்கணும். நம்பர் 6, மேரேஜோ ரிசப்ஷனோ டெக்கரேஷன் நம்ம வெட்டிங் ட்ரெஸ்க்கு யூனிக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அது ஒரு கலர் நீங்கள் ஒரு கலரில் மேட்ச் ஆகாமல் ரொம்ப டல்லாக தெரிவிங்க நீங்கள். நம்ம எத்தனை கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாலும் வர்றவங்க திருப்தி அடைகிறது சாப்பாட்டில் தாங்க. அந்த சாப்பாடு நல்ல ஹைஜீனிக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி நல்ல கேட்ரிங்காரங்கிட்ட கொடுக்கணுங்க. நம்பர் 4, எத்தனை பேர் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தாலும் நமக்கு கிடைக்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஃபோட்டோகிராஃபர் அண்ட் வீடியோகிராஃபர் எடுத்த ஃபோட்டோஸ் தான் நமக்கு கிடைக்குங்க. அதுதான் லைஃப் லாங் நம்ம மெமரியை காமிச்சிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஃபோட்டோகிராஃபர் அண்ட் வீடியோகிராஃபர் ப்ரொஃபஷனலாக இருக்கவங்கள பார்த்து செட் பண்ணுங்கள். மேக்கப் அண்ட் மெஹந்தி. மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி மேக்கப் முதல்ல ஒரு ப்ரீ செஷன் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. மெஹந்தி கண்டிப்பாக ப்ரொஃபஷனலாக இருக்க ஒருத்தவங்க கிட்ட கொடுங்க. நம்பர் 2, உங்களோட வெட்டிங் ட்ரெஸ்ஸுங்க. என்ன தான் மற்றதெல்லாம் பார்த்து பண்ணினாலும் பொண்ணும் மாப்பிள்ளையும் உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு தேர் நடந்து வர மாதிரி இருக்குன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்கணும் உங்கள் வெட்டிங் ட்ரெஸ். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுல மட்டும் செகண்ட் சான்ஸே வச்சுக்காதீங்க. நம்பர் 1ங்க, இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே உங்கள் கல்யாணமே முடிஞ்சு போயிடும். உங்கள் கல்யாணத்துக்கு வந்த மற்ற எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க உங்களை தவிர அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த டென்ஷன் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படியே தூக்கி ஒரு வெட்டிங் பிளானர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. என்னடி சித்திரமே இங்க நீ பத்திரமே.